இயேசுவின் பேரால் ஒரு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சீடர்கள் அவரை பார்த்து அவங்களை தடுக்க பார்க்குறாங்க. இதை இயேசுட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், என் பெயரால் பேய் ஓட்டுகிறவர். ஏன்னா சீடர்களுடைய மனநிலை, இவர் நம்மை சாராதவர். ஆனால் இயேசுடைய மனநிலை அப்படி இல்லை. நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறாருங்கிறது தான் இயேசுடைய மனநிலை. ஏன்னா இயேசுடைய மனநிலை எப்பொழுதும் பகிரக்கூடிய மனநிலையாக, பரந்த மனநிலையாக இருந்தது. 3 காரணங்கள் சொல்லலாம். நன்மை செய்கிற அத்தனை பேரும் தீமையை களைகிறவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த பேய் ஓட்டுனவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுடைய பெயரால் பேய்கள் ஓட்டிருக்கிறார். இந்த தீமைகளுக்கெல்லாம் எதிராக இருக்கிறவர் நன்மை சார்பாக நம் சார்பாகவே இருக்கிறார் என்பது இயேசுடைய மனநிலை. இன்று சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட புரிதல் இன்று நமக்கான புரிதலாக உருமாறட்டும். சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயத்தை. என்ன? அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. புரிஞ்சுக்கணும், அனைவருக்குமே நன்மை செய்யும் அதிகாரம் உண்டு. நாம் எல்லாருக்குமே நன்மை செய்கிற அதிகாரம் உண்டு. ஆனால் நம்முடைய யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக தீமையை விளைவிக்கிறோமே ஒழிய நன்மையை ஏற்படுத்துகிறவர்களாக நம்ம இல்லை, இல்லையா? ஆனால் இந்த அதிகாரம் என்பது இயேசுவிடமிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம். எல்லோருமே நன்மை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். தீமையை எதிர்க்கும் அனைவரும் நன்மையை சேர்ந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள். நாம் எங்கு இருக்கிறோம் என்பதில் தடை இல்லை, இல்லையா? அது மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். எதை சார்ந்தாலும் பரவாயில்ல, நன்மை செய்கிறாங்களா, அதுக்கு எந்த விதத்திலும் தடை இல்லை என்பதை புரிந்து கொள்வோம்.